கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். நான் என்னையும் விடுவிச்சுக் கொள்வேன், என் வீட்டாரையும் விடுவிச்சுக் கொள்வேன், நான் பார்க்கிற ஜனங்களை எல்லாம் விடுவிப்பேன். ஆமென். ஆக்சுவலா சிம்சோனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, எலும்பும் தோலுமா இருப்பானா. எப்படி இருப்பானா? நரம்பா கிடக்குறாங்கன்றாங்கல்ல. ஆனா அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டா, சின்னதா ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சானா 1000 பேர் அடிச்சிடுவான். அவன் பண்றது பெரிய புதிய கயிற்றுனால கட்டி வைப்பாங்க. அப்படின்னா எல்லா நேரம் பேக்ரவுண்ட்ல பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரா அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வருமானு தெரியல. எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சு ஆமா அவனுக்குள்ள செயல்படுற சக்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பப்ப வந்த ஆவியானவரே இப்படி இருப்பார்னா. ஆமா, சிம்சோன் இருந்தானா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்போதுமே உள்ள இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய வல்லமைய, பலத்தை, தெய்வீக சத்துவத்தை கட்டவிழ்த்து கொள்ளலாம். ஆமென். இயேசுவோட வாழ்க்கை எப்படி தெரியுமா சொல்லுது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அவர் இருதய காயங்களை என்ன பண்ணுகிறாரா? குணமாக்குகிறாராம். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறாராம். சிறைப்பட்ட எவரையும் விடுதலை செய்கிறாராம். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நான் என்னையும் விடுவிச்சுக் கொள்வேன், என் வீட்டாரையும் விடுவிச்சுக் கொள்வேன், நான் பார்க்கிற ஜனங்களை எல்லாம் விடுவிப்பேன். ஆமென். ஜீசஸ் போயிட்டே இருக்கிறார் வேகமா. திடீர்னு பிரேக் போடுறாரு. ஏன் ஆண்டவரே இங்க பிரேக் போட்டீங்கன்னா, ஏண்டா ஆபிரகாமன் குமாரத்தி ஒருத்தி இத்தனை வருஷமா பிசாசால கட்டப்பட்டு இருக்கான், இவளை ஏண்டா ஒருத்தரும் சுகமாக்கலன்னு சொல்லி கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஆமென். யாரும் கட்டுண்டதை கர்த்தர் விரும்புறதே இல்லை. நீங்களும் நானும் பூமியில் இருக்கும் பொழுது இந்த பூமியில யாரும் கட்டுண்டு இருக்க கூடாது. இருக்க தேவன் விரும்பல. உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் என் நாமத்தினாலே பிசாசுகளை, அதுக்குதான் அந்த பேரு. ஆமென். ஆமா, நான் ஜஸ்ட் நான் ஊழியக்காரன் அப்படி இல்ல. பார்க்கிறவங்களை எல்லாம் சுகமாக்க, பலப்படுத்த, ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மள ஆசாரியனாய் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். ஹalleluya. We are so much blessed. We are so much blessed.